முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க இதான் எல்லாமே டாமினேட்டிங் கேரக்டராக பண்ணுங்க, அதுதான் ரியாலிட்டி. இது ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு அம்மா கேரக்டர். எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், பிகாஸ் ஷீ இஸ் த லீடர் ஃபார் தட், ஷீ இஸ் ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கையில் தான் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் பரத் சருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். And my special thanks to the producer sir for supporting the entire team, and my best wishes to the entire team of Maitri. The celebrate da enakku anga theriyum. My thanks to Robin sir and few people like Pooja, Nisha and all. So I appreciate the entire team for their hard work and sincerity illama ivlo varsham kalichi idu oru grand success aaka mudiyadhu. So God bless you all. Have a nice day. என்னோட பேர் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வாய்ப்பு கொடுத்து என்னை எங்கே கொண்டு வந்து நிற்க வச்ச என் நண்பர் இயக்குனர் பரத்துக்கு ரொம்ப நன்றி. முதல் மேடை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் நண்பருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. மைத்ரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷல் படம், ஃபஸ்ட்டு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த படம். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி நான் பரத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா பரத்து ஃபஸ்ட் டைம் என்னை பிச் பண்ணும்போது பாதியிலேருந்து எனக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு சொன்னார். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த படம் பற்றி. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறமா நான் டேக் கேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு we have started from there. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்டோரி லைன், ஒரு ஸ்கூல்லேருந்து கண்டினியூ ஆகிற ஒரு லவ் ஆங்கிள், இட் வாஸ் ரியலி குட். இதில் கஷ்டப்பட்ட டோட்டல் டீம், பரத் சரி, விஜய் சரி, எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் திஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே. ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும் நான் பெருசாக சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. படமே உங்களுக்கு பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு சின்ன படம் தான், ஆனால் 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி படம் தெரிஞ்சு தான் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். எங்கள் இந்த படம் பற்றி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோடய ரிக்வெஸ்ட், இட்ஸ் அண்ட் டீப்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அது இல்லாமல் இன்றைக்கி வந்த நந்தகோபால் சார், விவேகானந்த் சார், கொட்டிரவதி மேடம், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். பை. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஃப்ரம் கேரளா. நான் கேரளத்தில் நான் வருന്നത്. ஸோ நான் மலையாளம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து I'll try to speak some words about the movie. So actually I'm so happy. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 இந்த காலத்தில் தான் we started the journey. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட he came and showed me. And first time when I saw that movie, I was completely in, and from there I started with the team Maitri. So I am so happy and so grateful to be a part of this team, because என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோல லிரிசிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான, ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ் மீனிங். And so the background score also, the படத்தோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள், and also the female character காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக I tried to communicate through background score and the songs. So I'm so grateful and thankful to the entire team, and also the not late Tarun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் சில பேருக்கு மட்டும்.
கோ ப்ரொடியூசர் லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் மிஸ்டர் ராகேஷ் அண்டு விஜயராஜ், தென் ஆல்பர்ட், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கேமராமேன் விக்னேஷ் மல்லையா, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மியூசிக் டைரக்டர் ஜோயல் ஜான்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா தருண்குமார் பாஃப்னாக்கு தான். ஏன்னா எங்களை வந்து கரெக்டான டைமில் ரிசீவ் பண்ணார், எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் என்னை ரிசீவ் பண்ண விதமே ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து ஹேக் பண்ணி ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூட்டை தான் நான் ரிசீவ் பண்ணார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தட்டு. ஸோ நான் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கவிதையுடைய லைன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கேட்சிங்காக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதையை வந்து யார் எழுதினான்னா 1941 தேசிய கவி விநாயகம் பிள்ளை அவர் எழுதின ஆசியா ஜோதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர ஒரு கவிதையோட 2 லைன் மட்டும் சொல்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. எப்படின்னா மங்கையர்னா பெண், அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பதற்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய தவம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த கவிதையோட 2 அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மைத்திரி படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த கவிதை வந்து உங்கள் மனசில் கேட்கும். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும். நான் இந்த படத்தில் எனக்கு நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே கம்மியாக தான் பேசணும் அப்படின்ட்டு எனக்கு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு இங்கே பேசணுன்னு எனக்கு ஆசை. நான் ஸ்க்ரீனில் பேசினதை நான் இங்கே பேசணும் ஆசை. அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிக்கிளி நான் டைரக்டருக்கு வந்து அது செல்லம் கொஞ்சம் இல்லையா, அம்முக்குட்டி, பொம்முக்குட்டி, மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பரத்தை வந்து வெட்டிக்கிளின்னு அப்படின்னு தான் வந்து நான் செல்லமாக நான் வந்து கூடுவேன். அவன் வயசில் சின்னதால என் தம்பி அப்படிங்கிற மட்டும் தான் நான் அவன்லாம் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த டீசரில் பார்த்த அந்த ஒரு டைலாக் நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏய், உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமாடா? கேப்டன் விஜயகாந்த் இப்படியே பேசி ஜாலியாக போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்க கூடாது. டேய், நீ வாழ்க்கை ஒரு காரணம் இருக்கண்டா, அதுக்காக வாழ். ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்து கொள்வது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நான் காரணம் வந்து இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் வந்து இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், சினிமானா ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக அல்லது மற்ற சமூக நோக்கங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம வலியுறுத்திட்டே இருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை தகர்த்திருக்கார் பாரத் இதில். அதாவது நம்ம வழக்கமான சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவோம், அதிக வயலன்ஸ், பாலியல் விஷயங்கள், குத்துப்பாட்டு, இந்த மாதிரி. அது மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேக்கிங்லேயே நிறையா நீங்கள் கதையை வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்தியலில் ஊறியவள் நான்.
அதனால எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நன்றி, அந்த கருத்தியலை உள்வாங்கிய நிறைய கலைப்படைப்புகள் வர வேண்டிய அவசியம் இந்த சமூகத்துல எப்பவும் இருந்துட்டு இருக்கு. பரத் மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கு முழு இந்தியாவிற்கும். இதை பேன் இந்தியா படம்னே நம்ம சொல்லலாம், பேன் இந்தியன் ஃபில்ம்னு நம்ம அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்பற்று மிக்க எவருக்கும், சமூக பற்று, சமூக மக்கள் மேல அக்கறை இருக்கிற எவருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இளைய தலைமுறையினுடைய முதல்வனா நம்ம வந்து பரத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம எப்பொழுதும் வந்து ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். அது ரொம்ப வழக்குழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நகர்ந்து எப்பவோ போயிடுச்சு. ஆனா நம்ம அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்றோம். ஆனா அப்படி இல்லை. அது எப்பவோ சமூகத்திற்கு மத்தியில இறங்கி அது நமது கதை, நமது கருத்து எல்லாவற்றையும் குழைத்த ஒரு உணர்வு தொழிற்சாலையா மாறி இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து சினிமா வந்து எங்கெங்கும் எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கு நமக்கு மத்தியில. ஆனா அதை நகர்த்தி வைத்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஊடகமாகவே பார்க்கும் நிலை வந்து மாற வேண்டும். அதுவும் இந்த திரைப்படத்தில், மைத்ரி படத்தில் மாறி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் பரத் தான் இதுல கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். 2 கதாபாத்திரமா இதுல பண்ணியிருக்கிறார். அவர் இயக்குனராகவும் செய்திருக்கிறார், கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கிறார். கதாநாயகனை விட இயக்குனர் கதாபாத்திரம் வந்து மேலோங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் சொல்லுவாங்க, இலக்கை விட, சென்று சேரும் இலக்கை விட பயணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சித்த மருத்துவர், சித்தர்களுடைய தத்துவங்கள்ல பெரிய நம்பிக்கை கொண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட பயணத்தை நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ அனுபவித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டு மனசாட்சியா இந்த படம் வந்து இருந்திருக்கு. இயக்குனர் பரத் தான், தயாரிப்பாளர் வந்து தருண்குமார் தான். ஆனா இந்த படத்துக்குள்ள வந்து வேலை செய்த பணியாற்றிய எல்லோருமே இந்த படத்தினுடைய கூட்டு மனசாட்சியா இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினல், ஒரு அரிய ஒரு பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்துல நம்ம உள்வாங்க முடிஞ்சது அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் இன்று சினிமா திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அப்படின்னு நான் நம்புறது என்னன்னா, ஒரு நவீன சினிமா பண்பாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் இந்த படத்துல வந்து செயல்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்லாம் போல, அதெல்லாம் தெரியாம நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனா நான் இவர்களோடு பழகிய வரைக்கும் ஒரு தோழமையாகட்டும், தோழமை உணர்வு, சமத்துவ உணர்வு, ஒரு உழைப்பு, கூட்டுழைப்பு எல்லாமே அவர்களோட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நீக்கமற கலந்துருக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். சினிமான்னா அதுதான் இன்னைக்கு நமக்கு. ஏன்னா இன்று வந்து நமக்கிடையில இருக்கிற வலிமையான ஊடகம், நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஊடகம், நம்ம எல்லோருக்கும் சமூகத்திற்கு கம்யூனிகேட் பண்றதுக்கான தொடர்பு ஊடகமாக இருப்பது வந்து சினிமா தான். அப்படிங்கிறதையும் இந்த படத்துல வந்து அப்படியான ஒரு புதிய பண்பாட்டை வந்து அவர்கள் வந்து செயல்படுத்துறாங்க. இது வந்து தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப அவசியம் என்று. அப்பதான் சினிமா வந்து மக்களினுடைய ஊடகமா மாறும். மக்கள் வந்து, அதாவது ஏன் வந்து சினிமாவால பல நேரம் வந்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் மக்களிடமிருந்து. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பாக மைத்ரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அது தொடர்வதுல அதான் இருக்குது அந்த சவாலும் அந்த சாதனையும். அது வந்து சாதாரணமானது இல்லை, தொடங்குவது மிக எளிது. அதை நீண்ட காலத்திற்கு அந்த பண்பாட்டை சமூக பண்பாடாக மாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்துல வந்து பாடலாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஆனா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சே எழு பாடல் எழுதியதற்கு பின்பு வெகு சில பாடல்கள்ல தான் இந்த பாடல்ல கிடைச்ச எனக்கு அந்த சுதந்திர உணர்வு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப விடுதலையான ஒரு மன உணர்வோட நான் எழுதினேன். முழு உத்வேகத்தோட எழுச்சியோட எழுதினேன். அப்படி எழுதும் போதே அந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையான பாடலா மாறிடுது. அந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி ஜோயலுக்கும்
பரத்க்கும். ஏன்னா ஜோயல் பாடியிருக்காங்க, பிரியங்கா பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஒரு ஏக்கம் துணிக்க பாடியிருக்கிறாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் பாடல் எழுதிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் இலக்கை தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையுடையவள். அப்படி பார்த்தால் நிலம், நீர், காற்று எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு தருண்குமார் பாஃப்னாவை இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு சரியான தயாரிப்பாளர் உண்மையிலே ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்திற்கும். இயக்குனர் எந்த விஷனில் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஏன்னா பரத்குள்ள ஒரு ஐடியா இருக்குது. அவர் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தூரிய ஒரு உள்நிலையிலிருந்து இந்த கதையை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் சின்ன படம், சிறிய படம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு என்னுடைய கற்பனையில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் படம். அதை பார்த்து அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் சென்றால்தான் அந்த படம் உங்களுக்குள்ள என்ன ரசவாதத்தை பண்ணுது அப்படின்னு நீங்கள் அது உணர முடியும். இந்த ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் முடிக்கணுமா, ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி கற்பனைகள், கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி அதை உங்களுடைய ரத்தத்தோட எலும்போடு இணைப்பதற்கான பணியை பரத் செஞ்சிருக்காரு. அவரோட தருண்குமார் பாஃப்னா இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், மூளை முடுக்கெல்லாம் இந்த படத்தை கொண்டு சேருங்கள். மக்களின் மன இடுக்கெல்லாம் இந்த படம் சென்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆங்கர் கவிதாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ண மாதிரியே சொன்னாங்க. ஹீரோ கன்னடத்து பெங்களூர்காரு, ஹீரோயின் இலங்கைக்காரவங்க, ப்ரொடியூசர் அதர் ஸ்டேட்டு, மியூசிக் டைரக்டர் கேரளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாடல்கள் மட்டும் தமிழர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. ஒரு இசையமைப்பாளர் வேறு மொழியில் போய் இசையமைச்சிடலாம். ஒரு ஒளிப்பதிப்பாளர் வேற மொழியில் போய், வேற நாட்டில் போய், வேற நிலத்துல போய் ஒளிப்பதிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழாமல், இந்த காற்றை சுவாசிக்காம, இந்த தண்ணியை குடிக்காம ஒருத்தனாலும் தமிழ் பாட்டு எழுத முடியாது. ஏன்னா தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லை, 2000 வருட பண்பாட்டோட தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழர்கள் இப்போ வரைக்கும் செழிப்பாக இருக்காங்க. செழிப்பாக இருக்கிறதுக்கு பாடலாசிரியர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். பாடலாசிரியர் தமிழர்கள் அல்லாத, தமிழே தெரியாத, தமிழே எழுத படிக்காத சில பேர் பாடல் எழுதுறாங்களே, அதெல்லாம் ஹிட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் சத்த குப்பைகள். பாடலாசிரியருக்கு மட்டும்தான், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பாடலாசிரியர்கள், பெரும்பாலான ஆடியோ லான்ச்சில் பாடலாசிரியர்களை மேடை ஏற்றுற இல்லைன்னு பல பாடலாசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஃபீல் பண்ணேன். இந்த மேடையில் 2 பாடலாசிரியர்களை மேடை ஏற்றின இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனர் கதை சொல்ல வந்தப்ப மேலோட்டமாக சொன்னப்ப இது மக்களுடைய அடிப்படை சாதி கொடுத்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு தான் சொன்னேன், ஒருவேளை இந்த படம், இதோட கதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தால் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய படைப்பு இந்த இதுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனா எனக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க, இது மக்களுக்கான படங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த படத்தையும் பார்த்தேன். ரா மெட்டீரியலாக இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இயக்குனர் பரத் அவர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய கதைன்னு நினைக்கிறேன். வேதனையையும் கண்ணீரையும் கலையா மாற்றக்கூடிய வித்தை அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் அவர் அந்த உயரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துறதா அல்லது வாழ்த்த கோருவதான்னு தெரியல, ஏன்னா நாங்களும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஒரு பாடலாசிரியராக நான் வாழ்த்துறேன். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்க சக பாடலாசிரியர்கள் கவிஞர் குட்டி ரவிதி, கவிஞர் யுகபாரதி, கவிஞர் அஸ்மின் உள்ளிட்ட பாடலாசிரியர்கள் சார்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் நடிகர் பரத் ஜே.எஸ். அவர்களை பேச அழைக்கிறோம். நிறைய
பேச வேண்டியதாக இருக்கா, ஆனால் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. என்னென்னா, உழைப்பு வந்து எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணிடணும், ஹானர் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கலைப்படைப்புனா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அதில் உயிர் போகிற அளவுக்கு பெயின் இருக்குது அதை படைக்கும் போது. ஸோ அதை வந்து பாராட்டிலன்னா அந்த டைம்லேயே அது செத்துரும். இந்த படத்தில் அவ்வளோ பெரிய உழைப்பு, கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு உழைப்பு இருக்குது. எதுக்கடா தேவையில்லாமல் இவங்களை கூப்பிட்டு வந்து இதில் போட்டு டார்ச்சர் பண்ணுறோன்ற ஒரு பெரிய தயக்கம், பெரிய மன உடைச்சல். இதை எப்படின்னா வெளியே எடுத்துன்னு வந்துடணும், செத்தாலையும் பரவாயில்ல இதை வெளியே எடுத்துன்னு வந்துடுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இல்லையா, உழைப்பு செத்துடக்கூடாது. இல்லை, உழைப்பு செத்துச்சுன்னா இந்த சமூகமே செத்துரும். உழைப்பாலேயே நம்ம வந்து ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம உழைப்பு பாராட்டப்படவில்லைன்னா எப்படி? அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும். ஸோ இது வெறும் படமாக மாத்திரம் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்? ரொம்ப கிராட்டிடியூடாக எடுத்துகிட்டு போகிறோம், நன்றியோடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது எல்லாருக்கூடையும் எல்லாருக்கும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எங்கள் ஊரில் சித்தார்த் நகர் பசங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்னாவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க. சித்தார்த் நகர், கேஜிஎல்இ, காத்தா நகர், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த கதையை வந்து கதைன்றதை விட எங்களுடைய உழைப்பை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா ஜூட் ஃபெலிக் ஹாக்கி அகாடமி, ஜூட் சார் வந்து அர்ஜுனா அவார்டு வின்னர். நான் போனேன்னா அவர் பின்னாடி அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் சண்முகம் சார், இவங்கெல்லாம் ஹாக்கி கோச், இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இது ஹாக்கி சப்ஜெக்டாக இருக்கிறப்போ இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜூட் ஃபெலிக்ஸ் செபாஸ்டின் அவர் அந்த அகாடமிக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் டுமேலா, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி போடலாம், இது இப்படி தான் இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே இந்தியன் டீம் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே எங்களுக்கு வெறும் தெரில, நான் பேசின விஷயத்துக்காகவா இல்லை இந்த நான் சும்மா லைன் சொன்னதுக்காகவா தெரில, அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுங்க, முக்கியமாக இது போல் சினிமாக்கள் வருதுன்னா அண்ணன்களோட தாக்கம் பயங்கர தாக்கம் இருக்குது. என் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்தை இப்படி தானா இருக்கணும், இது இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணாதாண்டா நம்ம வெளியே வர முடியும், நம்மக்கிட்ட பிஸ்னஸ் இல்லைனா கூட நம்ம இதை போராடிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக சொன்னேன். ரஞ்சிதன் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எங்கள் சித்தப்பா அவங்க இருக்காங்க. ஏன் அங்கே இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நாங்கள்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் தான் போகிறோம். பாபா சாஹிபோடைய அந்த அந்த ஒரு பயணத்தில் ஒரு பகுதி இது. ஸோ அதால் இவங்களுடைய ஐடியாலஜி சினிமாவாக மாறுறதுக்கான முழு உழைப்பு போட்டது வந்து இவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நிற்கிறதுக்கான ஒரு மெயின் பேஸே அதுதான். அப்புறமா என் குருநாதர், எனக்கு 3 குருநாதர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இவர் வந்து சாவராஜ் மாஸ்டர், 40,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கன்னடா சினிமாவில் இவரை தெரியாத ஆளே இல்லை. இவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நானும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், எவாக்கிலும் மறைக்கலாம் சார். அப்புறம் என்னுடைய குருநாதர், ரொம்ப முக்கியமான குருநாதர், காலையில் தூங்கி எழுந்துச்சுனாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சினிமாவை தேடி வரும்போது எங்கள் மாமா பையன் சுரேஷன் தூங்கி எழுந்துச்சுனா இட்லி இருக்கும் தலைமோட்டில், இதுதாண்டா சினிமா, இப்படி தாண்டா பண்ணோம், லைவாக பண்ணோம், உண்மையாக பண்ணோம், சும்மா ஃபேண்டசின்னு சொல்லியெல்லாம் பண்ண தேவையில்லை, உண்மையான கதையை போனால் அது மக்களுக்கு ரீச் ஆகும் சொல்லி கொடுத்த சுரேஷனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சுப்ரமணிய சிவா சார், வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. சிவா சார் வந்து அவர் கொடுத்த வாய்ப்பும் சரி, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வச்சதும் சரி, ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுன்னு இருக்கேன். முக்கியமாக அவர் எல்லா படத்துலையும் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவார். படம் பண்ணிட்ட பிறகு கூட போய் வெற்றிமாறன் சார் படத்தில் எந்த படத்தில் போனாலே சிவா சார் இருப்பார். அது நான் ஒன்று பார்ப்பேன், இவர் படம் பண்ணிட்ட பிறகு ஏன்டா இங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா, ஒன்று ஃப்ரெண்ட்லியாக போய் ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவர் கற்றுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயமே, ரெண்டுத்தையும் அப்படியே கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிவா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு காசு அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது. அப்போ அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாலாம் இல்லை. ஆனால் இதில் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போதோ என்னை ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே சப்போர்ட் பண்ண எங்கள் மாமா லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் அக்கா, 2 பேருமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு ட்ராவலில் இருந்தாலும் மைத்ரி வந்து இந்த படத்தை எப்படியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கும் போது அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அதே மாதிரி எமோஷனல்லாம் பயங்கரமாக ஆகிடுவேன் நான், நல்லா குபீர்னு. கேமராமேன் சொன்னார், ஜி ஸ்டேஜில் கீஜில் அழுதுறாதீங்க ஜின்னு. சத்தியமாக ஆக மாட்டேன் ஜி,
ஏன்னா இப்போ தான் நான் வந்திருக்கேன், அதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்டலாம் வேணால் கதறி அழலாம். இந்த அண்ணன் முன்னாடியெல்லாம் அண்ணன் தெரியும், அண்ணனா நம்ம அண்ணன் சீனியர், நம்மளோட சீனியர், சினிமாவில் எங்களுக்கான சீனியர் அண்ணனுக்கெல்லாம் கதறி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அவரெல்லாம் டே சாரிடா ஏன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில் அவ்வளோ ஈஸியெல்லாம் அழ மாட்டேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறதால பயங்கர போல்டாக, ஏன்னா இது ஒரு வாரில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. கை காலை வெட்டினா கூட படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது எங்களோட ஐடியாலஜி, இது எங்களோட சித்தாந்தம். வி ஓன்ட் கிவ் அப். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் லக்ஷ்மி நாராயணன் அண்ணன் மாமாவுக்கும் அப்புறம் அக்காவுக்கும் பெரிய நன்றி. சரிங்களா? அப்புறம் அண்ணன் சொன்னாலும் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு, இதுதான் இவ்வளோ தூரம் நான் எப்படின்னா பேசிடுவேனா, இவங்களை பற்றியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப போல்டாக இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கிளான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ணன் இல்லாமல்லாம் நான் இங்கே இல்லவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அது எல்லாருமே தெரியும், டீமில் எல்லாருமே தெரியும். ஏன்னா அது சாதாரணமாகவே ஒரு அண்ணனா அப்படியே ஓகே எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் அவர் பயங்கர கிரிக்கெட்டர். எங்கள் வீட்டில் பயங்கர கப்புங்க இருக்கும், அதெல்லாம் தூக்கி வச்சு ஒரு வாட்டி வீடு ஷிஃப்ட் ஆகும் போதும் அந்த கப்புங்கெல்லாம் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு போகிற நிலமை இல்லை, நீ வேலைக்கு போயே தீரணுன்ட்டார் ஒரு வாட்டி. நீ வேலைக்கு போயே தீரணும், ஏன்னா நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சம் 10 கோடி எடுத்துருந்தா கூட இங்கே யாரும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், இப்போத்துக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் வந்தாச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நானும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அது நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம டேரக்டர் ஆகிடலாமே, நம்ம எதுக்குடா வேலைக்கு போகணுன்னு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைச்சிரும், பட் ஆனாலும் அதை ஒத்துக்காது இல்லை பேஷன். அப்போது நான் 2 நாள் மனம் உடைச்சது, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உன் ஸ்கிரிப்டெல்லாம் என் கப்பு மாதிரி வச்சிடாத, நீ போ, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நீ டைரக்டர் ஆகும். இங்கே நிற்கும் போது நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டை வைக்கல நான் நண்பன். அதுக்கப்புறம் நண்பன் ஒருத்தன் கத்தின்னு ஓடி நின்றான், இல்லை விஜய்னு. இந்த காலேஜில் டான்ஸில் கூப்பிட்டு வந்து நடுவில் நிற்க வச்சு நீ பண்ணுவேன்னு அசோசியேட் ப்ரொடியூசராக மாறி இதில் ரொம்ப பெரிய பயணம். நிறைய விஷயம் இழந்துட்டான் அவன் இந்த படத்தாலன்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் நிறைய விஷயம் இழந்துட்டான். பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னா அதுக்கு என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கியா பேசின எல்லாரும் சரியா? அதனால் விஜய்க்கும் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல்பர்ட் நான் சின்ன வயசுலேருந்தே பயங்கர டிசிப்ளின்டு. அவரை பார்த்தாலே நம்ம ஏரியாக்குள்ளே என்னடா இவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது, நம்மளாம் அப்படி இல்லவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். டிசிப்ளினாக நடந்து வருவார், டிசிப்ளினாக நடந்து போவார். பேட்டிங் ஆடும்போது கூட ராகுல் டிராவிட் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார். அப்போ அவ்வளோ டிசிப்ளினாக ஆளாக இருக்கும்போது அது பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமாக ஒரு மூடை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி, அவர்கிட்ட போய் நிற்கும் போது சூப்பராக ரிசீவ் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறார். ஸோ ஆல்பர்ட் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சேட்டனை கிராஃபிக்ஸ் ஒரு 3,000-4,000 படத்துக்கு வந்து ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் ஹாக்கி டீம்ஸை வந்து ஃபுல்லாகவே அந்த ஹாக்கி போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேக்ட்ராப் எல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்த சூப்பர்வைசர், கிராஃபிக்ஸ் சூப்பர்வைசர் எங்கள் மாமன் சேட்டனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஏசு வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து இப்போ பார்க்குற வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ஷூட்டிங்லேயும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஆஃப்லைன் எடிட் பண்ணி திருப்பி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் வெறும் 1 hour மட்டும் படுத்து வச்சுட்டு போகிற எனர்ஜி இருக்கிறது தான். அதெல்லாம் வந்து அந்த உழைப்பை எப்படி ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ ஏசு, சதீஷ் இவங்க எல்லாம் கிராஃபிக்ஸ் டீமுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், நீ காத்துலேயே வரைவையா அப்படின்ட்டு பறந்தெல்லாம் வரைஞ்சாப்புல. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு என்னென்னா அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கில் அன்றைக்கி வரப்போகிறதுலன்னு இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பறக்குதான் வந்து ஆப்ரேஷன் அவங்க அப்பாவுக்கு ஆகிட்டே இருக்கும்போது கூட அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் குரூப்பில் இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, இந்த கண்டினியூட்டி அங்கே இருக்குது அப்படின்னு குரூப்பில் பேசிகிட்டே இருக்காப்புல அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. நானும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லைன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸ்பாட்டில் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். நான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கபார்னு பார்த்தா நான் ஃப்ரேமில் பார்த்துனுக்கிறேன், மூஞ்சி வந்துட்டு போகுது ஆர்ட் டைரக்டருக்கு. என்ன ராஜா இங்கேனா? இல்லை, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, அப்பா அனுசிச்சுன்னு இருக்காரு, இன்னும் ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் இதை முடிச்சுட்டு நான் திருப்பி ஓடிடுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவங்க தான் பார்த்துக்கணும் அப்பாவை. அந்த நிலையில் இருக்கிறப்போ ஏன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ அவங்க இல்லை. பட் ஆனால் ரெண்டுத்தையும் பார்த்துக்கின விஷயம் வந்து அந்த நான் சொன்ன விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக, முக்கியமாக இந்த ஐடியாலஜிக்கலாக அவன் எவ்வளோ கனெக்டடாக இருந்தால் அப்பா அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணது
ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பெரிய நன்றி. தம்பி தான் கூடிய சுற்றுனவங்க. இதை குத்துடலாமா, ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் பண்ணி காட்டினாப்புல இல்லையா? ஸோ அதால் ரொம்ப பெரிய நன்றி ராஜா. பெரிய ஒர்க் அது. அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குற விஷயம் எல்லாமே வந்து என்ன தெரியுங்க, டிஜே தான் தெரியும். சாரவ் டிஜே பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வா இதெல்லாம் பண்ணுன்னு போனேன். நைட் அண்ட் டே ஸ்பெஷலாக மியூசிக் கொடுத்து, மியூசிக்கில் ஐடியா கொடுத்து, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ண சாரவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் டிஏ ஆர்டிஸ்ட் திலீபனுக்கும் நன்றி. மேக்கப் ஆர்டிஸ்ட் பூஜா தீதி, குழந்தை பிறந்துட்ட பிறகு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது. கை குழந்தையாக இருக்கும்போது கூட அவங்க கை குழந்தை இருக்கும், பட் ஆனாலும் வீட்டில் விட்டு வந்து நைட் அண்ட் டே என் கூட வந்து அது ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீதி. தேங்க்யூ தீதி. அதுக்கப்புறம் என் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என் கூட கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லைனா என் கூட ட்ராவல் பண்ணி என்னை பார்த்துக்கினேன் விஜய் நன்றி விஜய். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், முக்கியமான செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸ்ரீதர், சிவாங்கி ரொம்ப நன்றி. ஸ்ரீதர்னா என் சின்ன வயசு ரோல் பண்ணேன், அவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அசோகனா, இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக நாங்கள் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அசோகனா நடுவில் 2-3 பேர் சொல்லியிருக்கேன், அசோகனா இல்லைன்னா இல்லவே இல்லை. யாரை பார்த்தாலும் போய் காசு கேளுங்க, எனக்கு படம் பண்ணோம், நீங்கள் வாங்க இந்த படம் பாருங்க. அவங்க வீட்டில் போய் அவர் பாத்ரூமில் இருந்தாலும் தட்டி எப்படின்னா வாங்கி வந்துடுவார். வாங்க, நான் சும்மா சொல்லுவேன், நான் இந்த லொக்கேஷன் நான் அந்த மண்டபம் பெருசாக இருக்கும், கபார்னு உள்ளே போந்துடுவார். போய் அவங்க ஓனர் வீட்டுக்கே போயிடுவார். சார் எனக்கு ஷூட்டிங் வேணும் சார்ட்டு காலையில் 6 மணிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஆர்வம். இது இப்போ இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே அவர் பண்ணியிருக்காரு. அசோகனாக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸு, முக்கியமான அசிஸ்டன்ஸு ராபின் இன்னைக்கு இல்லை, பயங்கர ஃபீலிங் அது, ஷூட்டில் இருக்கான். ராபினுக்கு ரொம்ப நன்றி. ராபின் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் டைமில் சாப்பிடவே மாட்டான், ஜூஸ் மட்டும் தான் குடிப்பான். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா, இல்லை நான் சாப்பிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாத்ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் சாப்பிடுவாதான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் கூட ஒர்க் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம குடும்பம் கொடுக்குறோம். நான் அதுக்கப்புறம் டேனி ப்ரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொத்துன்னு கீழே விட்டார். 4 நாளாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஆனாலே மறுநாள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல. அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், லிரிசிஸ்டம். இது வந்து ஒரே ஆள்கிட்ட நம்ம எல்லா பாட்டும் எழுதுறோமானா இல்லை, இது பல விஷயமா இருக்குது. சில விஷயங்கள் வந்து சாங்காக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு பிளான் பண்ணி பக்காவாக அவங்ககிட்ட கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங்காக இருந்துச்சு. அதில் குட்டிநதி மேடம் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. யுகபாரதி அண்ணன் ரொம்ப அசால்ட்டாக என்ன அப்படி வந்தார், எழுதினார், சரிப்பா ஓகே பண்ணிட்டு போயினே இருந்தார். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார், இந்த படம் நல்லா பேசப்படும், நீங்கள் கவலையப்படாத, எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. அவர் இன்னைக்கு இல்லை, அவர் தஞ்சாவூரில் இருக்கார், வர வேண்டிய நிலைமை. ஆனால் மேலும் நான் அடுத்த ப்ரோக்ராமில் வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் ராஜண்ணா போய் பேசும்போது அவர் எப்படி எழுதுறாருன்னு எட்டி பார்த்துன்னு இருப்பேன். ஆனால் இது ஓகேவா இல்லைண்ணே, இது வேணுமா, அவ்வளோ கிளியராக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லும் போதும் அவ்வளோ சூப்பராக எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு எல்லாமே செம சூப்பராக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ பேசுறது நீங்கள் கட் பண்ணி கூட போடுவீங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக நிறைய விஷயத்த பார்த்து எழுதினார். அதுக்கப்புறம் வாசன், மலேசியாவிலேருந்து வாசன்ன்றவர், அவருக்கு சொல்லவே தேவையில்லை, அவர் அவ்வளோ பெரிய உழைப்பு போட்டு வாசன் தலைவரே ரொம்ப நன்றி. அந்த ரேப்க்கெல்லாம் அடுத்தது என்னுடைய லிரிசிஸ்டன் தாண்டி என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் இளமாறன். ஏன் அவனை லிரிசிஸ்ட்னு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்ன்ற பேரில் நீ நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுயா. ஸோ லிரிசிஸ்டாக நீ வளர்ந்துரு, கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் அப்படியே டைரக்டர் ஆகிடு, சரியா? அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. இந்த நாள் வந்து எது கண்ணாடி போட்டேன்னா, ஒரு நாள் கண்ணாடி எடுத்துட்டாப்புல, எனக்கு நான் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே தெரிலனா அதுக்கு தான் நான் ஒரு வாட்டி கண்ணாடி காணாம போயிடுச்சு. அவர் என்னன்றாரு, அது என்னோட செகண்ட் ஐ அப்படின்றாரு. கண்ணாடி நான் போகிறேன், என்னடா எப்படின்னா அவர் விரலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்குன்னா, எப்போ ஏன் ப்ரோனா, இல்லை ப்ரோ எங்கே இப்படி தான்றாரு. அப்போ தான் தெரியுது அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டம்பிள்ஸ் தூக்கினா எப்படி பைசப்ஸ் வருமோ அது மாதிரி விரலாம் பெருசாகிடுது. அவருக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. அவர் நினச்சோம் என்னடா மியூசிக் டைரக்டர்னு. எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் போட்டு, அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு பிரதர். எனக்கு இந்த படத்தை வந்து என் படத்தை ரொம்ப தெளிவாக காட்டினது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஜோய் ப்ரோ நேற்று கூட இந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் எங்கே போட்டாருன்னா, அவர் பஸ்ஸில் வரும்போதும் போட்டு அனுப்புனார். 5 மணிக்கு அவுட் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப பெரிய ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக பிஸி இருந்தாலும் பிடிக்கவே முடியல. அவங்க நானும் நேற்று ராத்திரி கம்போஸ் பண்ணது காலையில் மட்டும் வந்த பிறகு தான் அவுட் எடுத்தோம். அதுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்னைக்கு
சத்தியமாக அவர் வந்து தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டராக வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் என் கேமராமேன் அவர் தான் சொன்னா எமோஷன் ஆயிரும், அவர் சொன்னார் ஜி ஸ்டேஜில் இருந்தால் அழுதுறாதீங்க ஜின்னு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியம். கேமராமேன் எவ்வளோ முக்கியம்னா, கேமராமேன் தானே சினிமா, ஆனால் அவர் இருக்கிறதே தெரியாது. சும்மா கேமரா இல்லை ஜி அப்படின்னா ஜி அப்படின்னு ஒரு கண்ணிலே நாங்கள் பேசிப்போம். அந்த அளவுக்கு எவ்வளோ கனெக்டடாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ கனெக்டடாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது சாதாரண கனெக்ஷனே இல்லை. ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய சினிமாவை ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இப்படி தான் பண்ணலான்றது எவ்வளோ எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ நான் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைப்பேன், ஆனால் என்னை விட பயங்கர பொறுமைசாலி அந்த ஆள். இப்போ கூட பாருங்க ஒரு சைலண்டாக அந்த அளவு பயங்கர பொறுமையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வரைக்கும் நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. நான் கூட கத்தி நிற்பேன் அங்கே இங்கேன்னு, கோவப்பட்டதே இல்லை. எப்படி அவர் அதை ஹேண்டில் பண்ணுறாருன்றது நானும் எவ்வளோ வாட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது பொக்கிஷமாக எனக்கு வந்தது வந்து இன்னைக்கு இந்த சினிமா இப்படி இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் என் கேமராமேன் மட்டும்தான். நன்றி ஜி, ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சிவராமா வந்திருக்காரா, நீங்கள் மேடையில் உட்கார வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது அவர் மேலும் மேலும் நிறைய நீங்கள் அவரோட டிசைன்ஸ் பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ப்ரெஸ் மீடியா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணார். அது ஏன் எப்படி பண்ணார், என்ன பண்ணாருன்றது நீங்கள் அவரை பர்சனலாக சொல்கிறேன். ஸ்டேஜ் ஃபியராக இருக்குன்றாரு, ஆனால் அவரை பார்த்தா நீங்கள் ஃபியர் ஆகிடுவீங்க. எப்படி இதை கிரியேட் பண்ணி, ஏன்னா அவரை பார்த்தா சத்தியமாக ஆச்சரியப்படுவீங்க. நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட கிளியராக சொல்கிறேன், அது உங்களுக்கு ரைட்டிங்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த பர்சன் எப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாருன்னு. ஏன்னா ஷாக்கிங், நான் இவ்வளோ பேசுகிறேன், ஏன் அதை ஸ்பெசிஃபையாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு அவருடைய டிசைன்ஸ் அவ்வளோ கிளாஸாக சூப்பராக ஒரு டிசைனும் நானும் பாஃப்னா சார் கையெழுத்து கும்பிட்றாரு குரூப்பில் டிசைனை பார்த்துட்டு நாங்கள் தப்பிச்சிருவோம்டா நாங்கள் ஒரு டிசைனும் ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்த சிவராம சுரேஷ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் காயத்ரி ஷான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். காயத்ரி ஷானோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு வெயிட் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் காலையில் 12 மணிக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக 12 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. 1க்கு 2 இல்லை 3 கூட சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 6-7 மாதம், ஒரு 10 மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு போர்ஷனை ஷூட் பண்ணுறதுக்கே. அந்த அளவுக்கு பெரிய உழைப்பை போட்டு இந்த படத்தை வந்து பயங்கர கிளாஸாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வரணும். அந்த ப்ரெக்னன்சி சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவாக, அந்த ஃபேஸு இந்த ஹார்ம்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 6-7 மாதம் நாங்கள் சாப்பிட வச்சு அப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் பெரிய பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா அவங்க அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பெல்லாம் வராத போயிடுமான்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணலாம். ஆனால் அதை அவங்க நம்பி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி அதை இன்னைக்கு நம்ம கூட காட்டுறாங்கன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நானும் கேமராமேன்லாம் ஷூட் பண்ணே இருக்கும்போது பார்ப்போம், அவ்வளோ சுவாரஸ்யமாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படியே தெரிஞ்சிடும் இது செம்மையாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கடான்னு. அதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோதான் நான் இவ்வளோலாம் முக்கி பேசினா கூட இதெல்லாம் அவ்வளோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு வர சினிமாக்கள் முன்னாடி இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் முக்கிய பேசலாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கை தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாதியில் ஸ்டக்காகி நிற்கும் போது வந்து இது செத்து போச்சு, ஆல்மோஸ்ட் செத்துருச்சு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க செத்துருச்சு என்னன்னு. அதே இப்படி நாம் விட்டுருவோமா, நம்ம தான் அங்கங்கே தேடினே இருக்கிறோமே. அப்போது இந்த படத்தை போட்டு காமிச்சு பாதி ஆஃப் பெட்டாக இருக்குது. அந்த படம் படமாகவே இல்லை, ஒரு லிமிட்டடாக அதனால் அது ஒரு கோர் ஐடியா வச்சுருந்துச்சு. இந்த படம் போடும் போதே இவர் வந்து நன்றி வந்து ரங்கா பிரதருக்கும் கார்த்திகேயனுக்கும் சொல்லணும். போட்டு காமிக்கும் போது டக்குன்னு இவர் வந்தார். இவரை பார்த்தோன்னே ஐயோ இவர் கேன்றுவாரோ, கே அப்படின்ட்டுருவாரோ, ஹிந்தியில் பேசிடுவாரோ, கே மாலம் குச்சினை அப்படின்ட்டுருவாரோன்ட்டு என்னடா பார்த்தா அவர் என்னை விட சூப்பராக தமிழ் பேசுகிறாரு. ஏன்னா இவர் என்னோட சூப்பரா. அப்புறம் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த டைலாக் இந்த டைலாக் அப்படின்றாரு. இப்படி எடுத்த உடனே இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு தான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உழைப்புக்கெல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சதுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட்க்கு ரொம்ப பெரிய நன்றி சார். தட் இஸ் பிக்கஸ்ட் திங் எவர் தமிழ் சினிமா கேன் see, because you respected our work, which I can tell wholeheartedly from whole Maitri crew will be like thankful to you till we die, because அது பெரிய பெரிய ரெஸ்பெக்ட். அது எங்களுடைய உழைப்புக்கு அன்னைக்கு கிடைச்ச ரெகக்னிஷன். அன்றைக்கி எழுந்திரிச்சு இது நம்ம பண்ணலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட நின்று இந்த படத்தை தேட்டருக்கு எடுத்து வர்றாரு. அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பெரிய உழைப்பு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் என்னென்னா என்ன இருந்தாலும்
இந்த படம் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்புறம் கொசு அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் கொசு அடிக்காத கூடாது ஜோன்னான்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார். ஃபோன் பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் அங்கே போடு இங்கே போடு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. நான் போக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரியானலாம் அப்ஸ்டீன்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. ஆனால் அப்ஸ்டீனில் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு 200 ரூபாய்க்கு விட்றா சரியா அப்படின்ட்டு அந்த 200 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பேசுவார். போட்டு தள்ளிட்டு பேசுவார். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு 25 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, மெட்ராஸ் டாக்கீஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கன்னா மிஸ் ஆகுது, நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க, என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற உண்மை பயங்கரமாக உண்மையாக காண்டாயிருவார். யார் மேலாம் தப்புன்னு கோவப்பட்டுருவார், தப்புன்னு திட்டிடுவார். ஏன்னா நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு. அது தெரியல எவ்வளோ தூரத்துக்கு அதுன்னு. பட் ஆனால் இன்னைக்கு இந்த மைத்திரி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய பயங்கரமான அன்பிலீவபிள் டாக்ஸ் தான் என்கிட்ட. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுருக்கேன். முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் மைத்திரி பற்றி சொன்னேன்னா, ஏன் மைத்திரின்ற படம்னா நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது பேசிக்கான ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்திரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும்ல. நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி நம்ம பண்ணும்போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இந்த கருத்து மக்களோட போயிடும், நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு. காப்பாற்றிடலாம் யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலைவாயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, 1 ரூபா 2 ரூபாய் தேடினுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45 50 லட்சம் போட்டிருக்கோம். என்னன்னா 1 ரூபா 2 ரூபாய் இல்லைன்ட்டு 1 ரூபா 2 ரூபாய் இல்லை தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, an artist will never die if you are rational. If you think rational, if you are நம்ம பகுத்தறிவோடு பயணிச்சா நம்மளால என்றைக்கும் எவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருக்குது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. I'm a rational idealist. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். So I will never die. How can I die, man? If you kill, I might die. My body will die, but my ideas will never die. இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது கதிகரங்கள டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டக்கத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டக்கத்தி குத்தினா அட்டக்கத்தி எல்லாமே ஒடிஞ்சிடலப்பா. அதே அட்டக்கத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இந்த அட்டக்கத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் எல்லாம் எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, இல்லை நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம், அதுதான் வந்திருக்கும். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மேடையில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமான இப்போ ஃபஸ்ட்டு பிடிலேயே நிறைய பேசாதப்பான்னு ஃபஸ்ட்டு பிடிலேருந்து இதெல்லாம் நிறைய பேசாதப்பா. நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க? வரவங்களா யாருன்னா எனி டைம் நம்ம டெத்தாக இல்லைல்ல, பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம். ப்ரெஸ் நம்மளுக்கு எதாவது அவன் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் ஆசிரியர் மாதிரி இல்லை. சார் நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் பக்கா நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறாருல்ல, நம்மளுக்கான விஷயத்த அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதும் அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பயப்படுவானா சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்படாம. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எஃபர்ட் ஏன்னா காலகாலமாக நிறைய வழிகளையே வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கோவம் வந்துடும் இல்லையா. அந்த கோவத்தோட வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை வந்து மக்கள் மேலெலாம் செலுத்த முடியாது, ஏன்னா கோச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க அது காரணமே இல்லை. சமகாலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கும் இது காரணமே இல்லை, இதுக்கெல்லாம் முன்னாடி யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தை எப்படி நம்ம அந்த கோவத்தை எங்கே காட்டலான்னா படைப்பு மேலே காட்டியாச்சு, ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டாச்சு.
ஏன்னா அந்த கோவம் தான் எங்களை இன்னமும் அப்படின்ற ஒரு மூடு. இப்போ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க. பட் நீங்கள் எங்களை தான் எழுதிட்டே இருக்கணும், வேற வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் என் மூஞ்சில்லை, இந்த மூஞ்சை பார்த்துக்கினே இருக்கணும், என்ன பண்ணுறது, சரியா? ஸோ அதெல்லாம் இந்த எஃபர்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சினிமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப காலமான இடம் அப்படின்வாங்கல்ல. என்னதான் சென்சிட்டிவாக காமெடிக்கெல்லாம் பேசியிருந்தா கூட எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணிருவேன். நான் என் வாழ்க்கையில் எது வேணாலும் ரீட்டைன் பண்ணிருவேன். இந்த படத்தால் என் அவருடைய கடைசி காலத்துலலாம் என்னால் பேசிக்கூட முடியல. என்னோட பெரிய லாஸ் என்னன்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு ஷாட் கூட காட்டல அந்த ஆளுக்கு. எங்கள் அப்பா ஒரு ஷாட்டு சரியாக காட்டல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட வானாப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு போயிடுவார். எப்படின்னா காட்டிடுவோம்னா ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப வலி. அது என்ன கோவமா என்னன்னு தெரியல, அது என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியாது. பட் அது பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவராக மாறி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி நின்று தான் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆக தேவையில்லை, அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப இப்போ தானே வந்திருக்கேன். நானும் இப்போ முடிச்சுட்டு தான் நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன். நான் இல்லை, இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவோம். என் டீம் என் கூட நிற்க நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா கண்டிப்பாக இது பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம்.